வணக்கம் ரசிகா, வெல்கம் டு அவர் சேனல் வாய்ஸ் ஓவர் ரசிகா. இன்னைக்கு நம்ம ஹார்டிலே பேட்டரி வெப் சீரிஸோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் கண்டுபிடிச்ச லவ் மீட்டர் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இந்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம சேர்ந்து பார்க்கலாம். ஹீரோ ஒரு காமிக் வரைகிறவர். அவர் வீட்டுல காமிக் வரைஞ்சிட்டு இருக்க. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு வாடா டி நகர் வரைக்கும் போகணும்னு சொல்லி அவரை கூப்பிட்டு போறாரு. ஹீரோயின் சோஃபியா அவங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்கா. அப்ப அவங்களோட ஃப்ரெண்டு நவ்யா வந்து சோஃபியாவை எழுப்பிட்டு, இவ என்னோட ஃப்ரெண்ட் பிரியா, இவ லவ்வருக்கு இவ மேல லவ் இருக்கா இல்லையாங்கிறத லவ் மீட்டர் மூலியமா தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, லவ் மீட்டர் வச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்க லவ்ல என்ன பிரச்சனைன்னு சோஃபியா பிரியா கிட்ட கேட்க, அதுக்கு பிரியா ஸ்டார்டிங்ல எங்களுக்குள்ள என்னெல்லாம் ஒத்து போச்சோ அது எதுவுமே இப்போ ஒத்து போகல, ஒருவேளை செட் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் அவனை லவ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம்னு சொல்ல, அதுக்கு சோஃபியா லவ்வே ஒரு டைம் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்க. பிரியா உடனே டென்ஷன் ஆகி, நான் உங்க அட்வைஸ் எல்லாம் கேட்டு வரல, ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. ஹெல்ப் கேட்க வந்த இடத்துல இவ்ளோ திமிரா பேசுற பொண்ணை நான் இங்கதான்ப்பா பாக்குறேன். அந்த பொண்ணு இவ்ளோ திமிரா பேசியும் சோஃபியா உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு எதுவுமே சொல்லாம வால் இப்போ எங்க இருப்பான்னு மட்டும் கேளுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க போறாங்க. இந்த பிரியா வேற யாரும் இல்லங்க, ஹீரோ சித்தார்த்தோட ஃப்ரெண்டோட லவர் தான் இந்த பிரியா. பிரியாவும் சோஃபியாவும் பிரியாவோட லவரை மீட் பண்றதுக்காக ஜங்ஷனுக்கு போக, எங்கடா இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரியா அவங்க லவருக்கு கால் பண்ண, அவர் பேசுறது இவங்களுக்கு கேட்காதனால இவங்க ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக, சோஃபியா மட்டும் அங்க தனியா நின்னுட்டு இருக்க. அவங்க கீழே ஹீரோ நின்னுட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோவை கூப்பிட அவர் அதை கவனிக்கவே இல்ல. அடப்போட ஒன்ன கூப்பிட்டு நான் டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்து திரும்பிக்க, அதுக்கப்புறம் தான் ஹீரோ சோஃபியாவை பாக்குறாரு. அடுத்து ஹீரோ சோஃபியாவை கூப்பிட அவங்க ஃபர்ஸ்ட் அதை கவனிக்கல, அதுக்கப்புறமா கவனிச்சிடுறாங்க. அன்னைக்கு ஓஹாட்டு படப்படப்படன்னு துடிச்சதை பார்த்துட்டு நேரத்துக்கு நீ போய் சேர்ந்திருப்பேன்னு நினைச்சேன், இன்னும் நீ உயிரோட இருக்கன்னு சோஃபியா ஹீரோட்ட கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ என் ஹார்ட் அன்னைக்கு அப்படி துடிச்சதுக்கு காரணம் என் ஹார்ட் வீக்கா இருக்குன்னு அர்த்தம் இல்ல, முன்னாடி இருக்க பொண்ணோட அழகுல மயங்கிட்டேன்னு சொல்றாரு. ஹீரோவும் சோஃபியாவும் அதுக்குள்ள மீட் பண்ணிக்கிட்டதுனால ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட, எல்லாரும் இந்த உலகம் ரொம்ப சின்னதுன்னு சொல்லுவாங்க, அப்ப எனக்கு புரியல இப்பதான் புரியுதுன்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின் இந்த உலகம் ரொம்ப பெருசு, அதுல நம்ம ரெண்டு பேரும் ஒரு சின்ன ரெண்டு புள்ளி தான் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ பரவாயில்ல ரெண்டு புள்ளியும் ஒரே நேர்கோட்டில சந்திச்சுதானே ஆகணும்னு சொல்றாரு. மனசை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டான் போல, என்ன சொன்னாலும் விடாம விட்டு போட்டுட்டே இருக்கான்பா. அப்புறம் ஹீரோயினோட பேர் சித்துன்னு சோஃபி கிட்ட சொல்ல, சோஃபி அதே நீ ஏன் கிட்ட சொல்ற அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ லவ்வரோட பேர்லாம் தெரிஞ்சுக்காம இருக்குது மகா தப்பு, கண்டிப்பா தெரிஞ்சுக்கும்னு சொல்றாரு. என்னது லவ்வரா இதே பேர்ல இருந்து அப்படின்னு சோஃபி கேட்க, அதுக்கு சித் சொல்றாரு, நம்ம காதலுக்கு சாட்சி கையெழுத்து போட்டவங்க தான் ரெண்டு பேர் இருக்காங்களே, அதுக்குள்ள நீ மறந்துட்டியா அப்படின்னு. அதுக்கு நம்ம சோஃபி, நான் மட்டும் எனக்கு அப்படி சொல்லலைன்னா இந்நேரத்துக்கும் சாவுக்கு ரெண்டு பேர் சாட்சி கையெழுத்து போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்து சோஃபி கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்த பிரியா சோஃபியை தேடி கண்டுபிடிச்சிட்டு, ஒரு இடத்துல நிக்க சொன்னா அந்த இடத்துல நிக்க முடியாது, இஷ்டத்துக்கு வேற இடத்துல எங்கேயாவது வந்து நிப்பியா அப்படின்னு கத்த, அதுக்கு நம்ம சோஃபி, நீ தான் என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்க, நான் ஒன்னும் உன்ட்ட கேட்கல அப்படின்னு சொல்ல, அதுக்கு பிரியா ஹெல்ப் கேட்டா வந்து உன் காலில் விழுகணுமா, விழுகவா அப்படின்னு கேட்டுட்டு என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம சோஃபி கடுப்பாகி, உனக்குலாம் லவ் மீட்டே தேவையில்ல, அடிச்சு சொல்றேன், உன் மேல அவனுக்கு துளி கூட லவ்வே இருக்காதுன்னு சொல்றாங்க. அடுத்து சோஃபியாவும் பிரியாவும் போயிட்டு பிரியாவோட லவ்வரை மீட் பண்றாங்க. அதாங்க நம்ம ஹீரோ சித்தோட ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. சித்தோட ஃப்ரெண்டோட ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணா அந்த லவ் மீட்டர் இண்டிகேட்டர் 90 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 0 கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு. அதை பார்த்துட்டு சோஃபிக்கு ஒரே சிரிப்பு. அதனால கடுப்பான பிரியா அவங்க லவர் கிட்ட பிரேக்கப்னு சொல்லிடுறாங்க. என்ன ரீசன், எதுக்காக என்ன பிரேக்கப் பண்றேன்னு லவர் கேட்க, அதுக்கு பிரியா, என் பர்த்டேக்கு நீ 12 மணிக்கு விஷ் பண்ணியா, 12 தானே விஷ் பண்ணேன்னு சொல்ல, அதுக்கு லவர், நீ தானே ஹாப்பி பர்த்டேன்னு சிம்பிளா விஷ் பண்ண, ஏன் சிம்பிளா விஷ் பண்ணேன்னு கேட்ட, அதனால தான் அரை பக்கத்துக்கு டைப் பண்ணி விஷ் பண்ணேன், அதுக்குள்ள 12 ஆயிடுச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு கேட்க, அதுக்கு பிரியா, அப்போ நான் சொன்னனால தான் நீ விஷ் பண்ண, நீயா விஷ் பண்ணலான்னு கேட்க, அதுக்கு லவர் இல்லன்னு சொல்ல, அதுக்கு பிரியா, உன் பர்த்டேக்கு நான் என்ன கிஃப்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டுட்டு, நான்லாம் கிஃப்ட் பண்ணலனா நீ எல்லாம் சட்டை இல்லாம ரோட்ல தெரியணும்னு சொல்லிட்டு அவங்க கிஃப்ட் பண்ண சட்டையை அவர்கிட்ட இருந்து கழட்டி வாங்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சட்டை இல்லாம பேர் பாடியோட நடு ரோட்ல ஃப்ரெண்ட் நின்னுட்டு இருக்கத பார்த்துட்டு சித்தா அவர்கிட்ட என்னாச்சுடான்னு கேட்க, அதுக்கு அவரு, பிரியா கூட ஒருத்தி வந்தாடா மச்சான், அவ பையில இருந்து ஏதோ சின்னதா பெட்டி மாதிரி ஒன்னு எடுத்து வச்சு இதுல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னா, அதுல 0 காட்டவும் இவனுக்கு உன் மேல லவ் இல்லைன்னு சொல்லி எங்க ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டு போயிட்டாடான்னு சொல்லிட்டு அவளை எப்படியாச்சும் பழி வாங்கணும்டான்னு சொல்ல, அதுக்கு சித்தா அவ யார் என்னன்னு தெரியுமான்னு கேட்க, ஃப்ரெண்டு இல்ல தெரியாதுன்னு சொல்றாரு. ஏற்கனவே இப்பதான் நீ பிரியாவோட சண்டை போட்டு அவளை சமாதானப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு அவளோட அண்ணன் கிட்ட போய் மாட்டிக்கிட்டு வந்த, இதுல யார் என்னன்னே தெரியாத ஒரு பொண்ணை தேடி போய் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு ஊர் உலகத்துல நம்மளால அடிபட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு அவரோட ஃப்ரெண்ட், நீ எல்லாம் ஒரு நண்பனா, உன்ன போய் நம்பினே பாரு, எனக்காக எதுவும் கேட்க மாட்டியா, ஆச்சா போச்சான்னு அவர் பேசிட்டு இருக்க, சித்துவும் சரிவா ஹெல்ப் பண்ணி தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரியாவோட வீட்டுக்கு போக, அங்க பிரியாவோட லவர் பிரியா கிட்ட உன் கூட வந்த பொண்ணோட அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு பிரியா, சீ நீ எல்லாம் இவ்வளவு கேவலமானவனா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன், அதுக்குள்ள அவளோட அட்ரஸ் கேட்கற அப்படின்னு சொல்ல, அட்ரஸ் சொல்லு அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு பிரியா அட்ரஸ் கொடுத்துட்டு போ நல்லா வாங்கி கொட்டிக்கோன்னு சொல்ல, அவர் பிரியா கையில இருந்த கிளாஸ் பிடிங்கிட்டு அதுல இருந்த தனியா மூஞ்சில ஊத்திட்டு, இது நான் வாங்கி கொடுத்த கிளாஸ்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ரெண்டு பேரும் சோஃபி வேலை பாக்குற கடைக்கு போக, சோஃபி சித்த பார்த்துட்டு நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு கேட்க, அப்ப சித்தோட ஃப்ரெண்டு, மச்சான் இவ தாண்டா அது அப்படின்னு சொல்ல, சோஃபி அவனை பார்த்துட்டு, ஓ நீயா, இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு லவ் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுமான்னு கேட்க, சித்தோ என்னது லவ் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவியா எப்படி அப்படின்னு கேட்க, அதுக்கு சோஃபி அவங்களோட மிஷினை எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு சித்து, இந்த டப்பா லவ் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுமா அப்படின்னு கேட்க, சோஃபி அதுக்கு டென்ஷன் ஆகுறாங்க. ஒரு மிஷின் உடம்புல நோய் இருக்கா இல்லையான்னு சொல்லும், அந்த மிஷினை நீங்க நம்புவீங்க, ஆனா இந்த மிஷின் லவ் இருக்கா இல்லையான்னு சொல்லக்கூடாதான்னு கேட்க,
அதுக்கு சித்து நான் மிஷன்ல நம்புறது இல்லைன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு சோஃபி அப்படியா உன்னோட ஃபேவரட் டைரக்டர் யாரு அப்படின்னு கேட்க அதுக்கு சித்து மணிரத்னம் சொல்ல அவரோட ஏஜ் என்னன்னு சோஃபி கேட்க சித்து 65ன்னு சொல்றாரு. சோஃபி இல்ல தப்புன்னு சொல்ல சித்து உடனே கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு 65 இல்ல 68 அவ்வளவுதானே அப்படின்னு சொல்ல அதுக்கு சோஃபி விஷயம் வயசை பத்தினது இல்ல நீ இப்ப எதை நம்பின மிஷினை தானு சொல்ல அதுக்கு சித்து அப்போ மிஷன் கரெக்ட்னு சொல்ற மிஷன் சொல்றத நம்ப சொல்ற அப்படிதானு கேட்க சோஃபி ஆமான்னு சொல்றாங்க. அதுக்கு சித்து சோஃபி கிட்ட இந்த மிஷன் சொல்றது போயின்னு நீ ஓவாயிலே சொல்லிட்டு நீ என்ன லவ் பண்ணுவ பார்க்கலாமான்னு சொல்ல சோஃபி என்ன ப்ரொபோஸ் பண்றியான்னு கேட்க அதுக்கு சித்து ப்ரொபோஸ்னு வச்சுக்கலாம் இல்ல சபதம்னு வச்சுக்கலாம்னு சொல்ல அதுக்கு சோஃபி சபதம் இந்த மிஷனை பத்தினதா இல்ல நான் உன்னை லவ் பண்ணுவேனா இல்லையாங்கிறதா அப்படின்னு கேட்க சித்து எதுவுமே சொல்லாம அங்க இருந்து சிரிச்சுட்டே கிளம்பி போயிடுறாரு. அடுத்து சித்து அவரோட வீட்டுல காமிக் வரைஞ்சிட்டு இருக்க இங்க கடையில சோஃபி நவ்யா கிட்ட பிரியாவோட இன்ஸ்டா ஐடி என்னன்னு கேட்க அதுக்கு நவ்யா எதுக்குன்னு கேட்க அதுக்கு சோஃபி சித்தோட இன்ஸ்டா ஐடி தெரிஞ்சுக்கதான் ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து சபதம் விட்டு போயிருக்கான் அதை எப்படி அப்படியே சும்மா விட முடியும் அந்த சபதத்துல நான் தான் ஜெயிச்சாகணும்னு சொல்றாங்க. அதுக்கு நவ்யா மேடம் அவன் உங்ககிட்ட சபதம் விடல உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு போயிருக்கான்னு சொல்ல அதுக்கு சோஃபி எனக்குலாம் யார் மேலேயும் லவ் வராதுன்னு சொல்லிட்டு பிரியாவோட ஐடியா வாங்கிட்டு அது மூலியமா சித்தோட ஐடியா எடுத்துறாங்க. சித்தோட ப்ரொஃபைல பார்த்துட்டு ஓ நீ காமிக் ஆர்டிஸ்டா அப்படின்னு நினைச்சிட்டு அவரோட ப்ரொஃபைல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்போ தெரியாம ஒரு போட்டோக்கு லைக் பண்ணிடுறாங்க. உடனே அன்லைக்கும் பண்ணிடுறாங்க. ஆனா அவங்க அன்லைக் பண்றதுக்குள்ளேயே அவங்க லைக் பண்ண நோட்டிபிகேஷன் சித்துக்கு போக சித்து அதை பார்த்துட்டு ஓ சோஃபி நம்மள சர்ச் பண்ணிருக்காளான்னு நினைச்சு சிரிக்கிறாரு. சோஃபி நவ்யா கிட்ட அச்சோ தெரியாம லைக் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்ல அதுக்கு நவ்யா நீ போட்ட லைக் மின்னல் மாதிரி வெளிச்சம் தான் இப்ப போயிருக்கோம் இனிமேதான் இடி சத்தத்தை கேட்பேன்னு சொல்றாங்க. அடுத்து நைட்டு சோஃபி அவங்க வீட்டுல லவ் மீட்டரை கையில வச்சுட்டு நீ என்ன லவ் பண்ணுவ பாப்போமான்னு சித்து சொன்னதை நினைச்சு பார்த்துட்டே அப்படியே தூங்கிடுறாங்க. சோஃபி தூங்குறப்போ சோஃபியோட கனவுல சித்து சோஃபி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது ஞாபகம் வர லவ் மீட்டர்ல சோஃபியோட ஃபிங்கர் பட்டு ஆட்டோமேட்டிக்கா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் ஆக அந்த லவ் மீட்டர்ல இருக்க லவ் இண்டிகேட்டர் சோஃபி சித்த 10% லவ் பண்றாங்கன்னு இண்டிகேட் பண்ணுது. இத்தோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு ரசிகா. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க.